ஒரு ஒரு தேர்தல்ல பார்ட்டி கடுமையா தோத்துருக்கும் போது நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நீங்க என்ன பதில்? இது பாருங்க, இது நான் ஒரு நாளைக்கு 4 ட்வீட் போடுறேன், ஒரு வருஷத்துக்கு 1200 ட்வீட் போடுறேன். ஒரு செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமர் கூட புரிஞ்சுக்க முடியாட்டி அப்புறம் நான் என்ன பண்றது? நான் என்ன கட்சி எலெக்ஷன் நிக்கும் போது நான் பிரச்சாரம் பண்ணலையா? நான் கட்சி கூட்டணி இல்லாத போது எலெக்ஷன்ல நிக்கலையா? ஒரு நான் செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமர் நான் நையாண்டி நக்கல் பண்ணனாக்க நான் கட்சியை கை விட்டுட்டேன்னு அர்த்தமா? இது என்ன, இந்த கட்சி ஏதாவது ஒரு பெரிய ஒரு புரோகிராம் பண்ணி அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம கட்சி லைனை சப்போர்ட் பண்ணாம இருக்கிறேன்னா? என்னை விட யார் அதிகமாக இருமொழி கொள்கையை காங்கிரஸ் பத்தி காங்கிரஸோட சப்போர்ட்டை யார் வெளிப்படுத்தியிருக்கா? யார் டீலிமிட்டேஷனை பத்தி நான் அதிகமா பேசியிருக்கிறா? யார் இன்னைக்கு இந்த போன நடந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் பண்ண கேம்பெயின் அளவுக்கு காங்கிரஸ்ல யார் கேம்பெயின் பண்ணிருக்கா? யதார்த்த மக்களுக்கு புரியுற மாதிரி யார் கேம்பெயின் பண்ணிருக்கா? பார்லிமெண்ட்ல என்னோட அதிகமா எந்த தமிழ்நாடு எம்பி பேசுறாங்க காங்கிரஸ்ல? இதெல்லாம் பார்க்காம ஆமா நான் செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமர் தான் போட்டேன். இதுக்கு நானே சொல்லுவேன், இது கலைஞரா இருந்தா ரசிச்சிருப்பாரு. நான் சொல்றது நம்மள நையாண்டி தனி பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு இது இவ்வளவு இதெல்லாம் இந்த ஒரு இந்த ஃபால்ஸ் பிரைட், இந்த ஃபால்ஸ் கௌரவம்லாம் ஒன்னும் மீனிங்லெஸ். இன்னைக்கு பப்ளிக் இஷ்யூவை பேசணும், பப்ளிக்கு நம்மளோட அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸ்ல நம்ம இருக்கணும். அப்பதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி வளரும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமருக்கா ஒரு நையாண்டி நக்கல் பண்ணீங்கன்றதுனால நீங்க